ஹலோ கைஸ், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் வெப் ஹோஸ்டிங்கை பற்றி நான் அடுத்த வீடியோவிலேருந்து வரப்போகிற வீடியோவிலேருந்து சொல்ல போகிறேன்னு சொல்லி உங்கள் லேப்டாப்பை வெப் ஹோஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். நம்ம வெப் ஹோஸ்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரு டொமைன் தேவை. அந்த டொமைனை ப்ரொவைட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் Ngrok. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் என் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டொமைன் ப்ரொவைடர் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏன் Ngrok'ை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, சர்வியோ மாதிரியான சைட்லாம் அடிக்கடி சர்வர் டவுன் ஆகும். ஆனால் Ngrok'ல இந்த ப்ராப்ளம் இல்லை. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ண சொல்லுவேன். என் ப்ரௌசரோட சர்ச் பாரில் Ngrok'னு டைப் பண்ணிக்கோங்க. Ngrok'ல அஃபிஷியல் சைட் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அதோட அஃபிஷியல் சைட். Ngrok'னு போட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் அதோட அஃபிஷியல் சைட். சைன்அப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம புதுசாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சைன்அப் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, நம்ம நார்மலாக கெட் ஸ்டார்ட் டு ஃப்ரீன்னு கொடுத்தோம்னா 7 hours லிமிட் கொடுப்பாங்க நம்ம சர்வர் ரன் பண்ணுறதுக்கான டைம். அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும் சர்வர். ஆனால் நம்ம சைன்அப் பண்ணிட்டோம்னா நமக்கு 24/7 நமக்கு ஃபுல் டைம் அக்சஸ் இருக்கும். அந்த சர்வரை நம்ம ரன்னிங்லேயே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சைன்அப் கொடுத்துட்றேன். இது என்னோடய அக்கௌண்ட், என் மெயில் ஐடி இருக்குது. நான் ஏற்கனவே சைன்அப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல டவுன்லோடுன்னு கேட்குது பாருங்கள். இப்போது நான் டவுன்லோடுன்னு கொடுக்குறேன். சேவ் ஃபைல் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ என் ப்ரௌசரில் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் டவுன்லோட் ஆன ஃபைல். ப்ளஸ் இதில் ஆத்தென்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சைன்அப் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் யுவர் ஆத்தோ டோக்கன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆத்தோ டோக்கன்றது சென்சிட்டிவான ஐடி, உங்களுக்கான ஒரு லைசன்ஸ் ஸ்கீம் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ Ngrok'ோட ஜிப் ஃபைலை நான் அன்சிப் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல் Ngrok'னு இருக்குங்க பாருங்க. இதுதான் எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல். இந்த ஃபைல் இல்லாமல் நம்ம நார்மலாக Ngrok'னு போய் நம்ம கொடுத்தோம்னா கமெண்ட் நாட் ஃபவுண்ட் வந்துடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த Ngrok ஃபைலை காப்பி பண்ணி உங்களோட மெயின் ஃபைலில் பின் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ளே அவங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இருக்குது பாருங்கள். இப்போது போயிட்டு அதே கமெண்டை நான் ரிப்பீட் பண்ணும்போது கமெண்ட் அக்செப்ட் ஆகிடுச்சு, ரன் ஆகுது. டூல் கரெக்டாக ரன் ஆகுதுன்றதுக்காக இந்த கமெண்ட்லாம் வந்திருக்கும். அதுக்கான ப்ரொசீஜர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம அந்த ஆத்தோ டோக்கனை வச்சு அது கீழே கமெண்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ./Ngrok ஆத்தோ டோக்கன் சொல்லிட்டு அந்த உங்கள் லைசன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பண்ணி நீங்கள் கொண்டு போயிட்டு ஜஸ்ட் அதில் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா போதும். நான் ஏற்கனவே ஆத்தென்டிகேஷனுக்குலாம் யூஸ் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வரல. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சைன்அப் பண்ணியிருந்தீங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 24/7 அக்சஸ் கிடைக்கும், சர்வர் ரன்னிங் டைம். இப்போ நான் Ngrok'ோட ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் 80ன்ற கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பாருங்க, ஆன்லைன் வந்துடுச்சு. இதில் அந்த ஆத்தோ டோக்கனை போட்டதுனால என் பேர் வந்திருக்கு. அந்த ஆத்தோ டோக்கன் என்னோடய லைசன்ஸ் நம்பர்ன்றதுனால என்னோடய பேர் வந்திருக்கு. நான் எந்த பிளானும் பை பண்ணால, ஃப்ரீயாக வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னோடய டொமைன் ஆன்லைனில் இருக்குது. அதுக்கான ஐடியும் கீழே கொடுத்துருக்காங்க. வெப் இன்டர்ஃபேஸ் ப்ளஸ்
ஃபார்வேர்டிங். நம்ம இப்போது ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு போர்ட் ஃபார்வேர்டிங்கிற டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டெக்னிக்கில் மெத்தட் ஒரு போர்ட் ஃபார்வேர்டிங் மெத்தடை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் என்னோடய டொமைன் Ngrok ப்ரொவைட் பண்ணுது. அது வந்து என்னோடய லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு ஃபார்வேர்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். நான் ஆத்தோ டோக்கன் யூஸ் பண்ணதுனால எனக்கு 24/7 அதனால் எனக்கு டைமிங் காட்டலை. பட் நீங்கள் அப்படியே ஆத்தோ டோக்கன் லாகின் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் 7 hours காட்டும். இது டிசிபி ப்ரோட்டோக்கால் வச்சு இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ என்னோடய வெப் சர்வர் ரன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய டொமைனோட ஹோம் பேஜ். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் இதை மட்டும்தான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நான் அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துடும். இது பேட் கேட்வேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு 502. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மற்றபடி வெப் போஸ்டிங்கை படுத்தி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம டொமைன் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் லைவாக என்னோடய சைட்டை போஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். த்ரூ இன்டர்நெட் வழியாக எங்கே இருந்து வேணாலும் என்னோடய சைட்டை அக்சஸ் பண்ணுற மாதிரி. தட்ஸ் ஓகே.